ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. தனி ஆயிட்டுங்க சர்பத்து மாதிரி இருக்கு தண்ணி. ஏங்க தமிழ்நாட்டுல முக்கியமா தென் மாவட்டத்துல வெண்ணூர் மாவட்டம் வத்தியாறு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கூமாப்பட்டி என்ற ஐலாண்ட் இருக்கு. நீங்க ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், ஏற்காடு எத்தனையோ போயிருப்பீங்க. எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்குமே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு இருக்கு. கூமாப்பட்டியில பெரியார் இருக்கு, கோவிலா இருக்கு, பக்கத்துல அத்திக்கல் பால்ஸ் இருக்கு, பேச்சிக்கேணி இருக்கு. இத்தனை இயற்கை ரம்மியமா இருக்கிற சுற்றுலாத்தலம் மக்கள் வந்து தேடி படையெடுத்து வராங்க. இதுல பெரிய என்னன்னா பிளவு கட்டாம 5 வருஷமா முடங்கிருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள போய் பாருங்க எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும், பிளவு கட்டாமல என்ன நடக்கு நீங்களே பாருங்க. தமிழகத்துல இருக்கிற பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள் வந்து பிளவு கட்டாம எப்படி இருக்குது அங்க களப்பணி பண்ணி பாருங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. எங்க கூமாப்பட்டியோட அடையாளமே விவசாயம் தான். விவசாயத்துக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலம். எங்க சுற்றுலாத்தலம் நீ கூமாப்பட்டி புலோக்கட்டம் வந்துட்டா எங்க மக்களோட பொருளாதார மேம்படும். மேற்கொண்டு என்னடானா இங்க புலோக்கட்டம்ல தொலைத்தொடர் வசதி, இருப்பிட வசதி, நீர் வசதி எல்லாமே கொண்டு வரணும் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு. இன்னைக்கு தமிழகத்துல இருந்து படையெடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு. அப்படிப்பட்ட கூமாப்பட்டி இன்னைக்கு 5 வருஷம் புலோக்கட்டம் முடங்கிருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு. இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி மூடிட்டாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. அது தமிழக அரசு நீங்களே கண்டிப்பா நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னை நம்பி வந்த பயணிகள் எங்கேயோ இங்க இருங்க, பெங்களூரு, திருச்சி, நாமக்கல், மதுரை எங்கெங்கயோ தேடி வந்திருக்காங்க. ஆனா அவங்களே தேடி வந்து நீங்க சும்மா வெறுங்கையில போறாங்க. என்ன ப்ரோ கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு. நேற்று வரைக்கும் ஒரு பாதை திறந்துருந்துச்சு, ஆனா நீ பூட்டிட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கூமாப்பட்டி புலவக்கல் டேம் பெரியாற்ற சுற்றுலாத்தலம் அறிவிக்கணும்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அதுக்கான நடவடிக்கை புலவக்கல் டேம்ல இருக்கா? அவங்களும் அரசு அதிகாரி என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்கன்னு பத்திரிகை துறையை அரசு அதிகாரி நீங்க பாருங்க. வேற என்ன இங்க சுற்றுலா ஆறுகள் ஏங்க பக்கத்துல பேச்சிக்கேணி இருக்கு, அத்திக்கல் பால்ஸ் இருக்கு, பெரியார் அணை இருக்கு, இங்கிட்டு கோவிலார் இருக்கு. எங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டால இங்க உள்ள இயற்கை ரம்மியத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏங்க தரமா இருக்குங்க. பொதுவாகவே ஆத்து பகுதியில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி அந்த இடத்துக்கு எல்லாம் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க? அதாவதுங்க இதுக்கு முன்னத்துல பிளவு கட்டம்ல எல்லாரும் குளிச்சாங்க. மழை சீசன் வந்துட்டா எல்லாரும் குளிப்பாங்க. இங்க உள்ள பயணிகள் எல்லாம் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பிளவு கட்டம் 5 வருஷமா முடங்கிருக்கு. ஏன் எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. மேற்கொண்டு இந்த பிளவு கட்டம் புதுப்பிக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. ஒன்னையும் புதுப்பிக்கிறாங்களா? எங்க கூமாப்பட்டியோட அடையாளமே பிளவுக்கல் டேம் தான். எங்களோட வாழ்வாதாரத்துல ஒரு பகுதியா இருக்கு. இப்போ நீங்க இந்த இடத்துக்கு எல்லாம் போய் ரீல்ஸ் எடுத்து போறதுக்கு காரணம் என்ன? ரீல்ஸ் காரணம் என்னடானா என்னோட மக்களோட இப்போ உலகத்திலே நம்ம என்ன நினைக்கிறோம், பெரும்பாலும் எங்க வரோம், குற்றாலம், ஊட்டி தானே போறோம். அதுக்கு நிகர அந்த கூமாப்பட்டி இருக்கு. இவ்வளவு சுற்றுலாத்தலத்துக்கு அத்தனை தகுதியும் தரமாயமா இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த ஊரை இது பண்ணாலும் ட்ரெண்டாம இருக்கும்? ஏங்க சுற்றுலாத்தலமா இருக்கிற தகுதி இருக்குங்க கூமாப்பட்டிக்கு. பிளவுக்கல் டேம் இருக்கு, கோவிலார், அத்திக்குள் இருக்கும்போது இதை ஒரு சுற்றுத்தலமா கொண்டு வந்து மக்களோட வாழ்வாதாரம் இங்க பார்க்கலாம். எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருப்பீங்க, கவலையா இருப்பீங்க. நீங்க கூமாப்பட்டிக்கு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னோட கோரிக்கை என்னன்னா நம்ம கூமாப்பட்டி, புலவக்கல் டேம்பு, கோவிலாறு டேம்பு எல்லாமே வந்து சுற்றுலாத்தலமா அறிவிக்கணும். அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கி சுற்றுலா பயணிகளுக்கு இருப்பிட வசதி, நீர் வசதி, தண்ணி வசதி எல்லாம் கொண்டு வரணுங்க. எனக்கு தனிப்பட்ட விருப்பங்க. என் ஊர் வந்து என்னோட அடையாளம். என் ஊரை விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஊர் புலவக்கல் டேம் சுற்றுலாத்தலம் மாறணும். அது என்னோட கோரிக்கைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.